GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு அணிகளிலே இளைஞர் அணி என்ற ஒரு அணி, அது ஒரு முன்னணி அணி. அந்த அணியின் சார்பாக வடக்கு மண்டலம்னு சொன்னாக்கா சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை மாவட்டம், இந்த மாவட்டங்களை உள்ளடக்கியது தான் வடக்கு மண்டலம். இந்த வடக்கு மண்டலத்தில் எப்படி திராவிட முன்னேற்ற கழக தாய் கழகத்திற்கு கிராம அளவில் கிளைகள் எல்லாம் எப்படி அண்ணா காலத்திலிருந்து இருக்கிறதோ அதே போல இன்றைக்கு இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று இருக்கிற தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இளைஞரணியை வாக்குச்சாவடி லெவலில் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார். இந்த இளைஞரணி துவக்கம் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஆனால் தளபதியார் அவர்கள் தான் ஏறத்தாழ 30 ஆண்டு காலத்துக்கு மேலும் கட்டி காத்து இந்த இளைஞர்களை உருவாக்கினார். அதற்கு பின்னால் சாமிநாதன் இன்னைக்கு துணை பொதுச்செயலராக இருக்கிற சாமிநாதன் அவர்கள் இதே இளைஞர்களிலிருந்து சிறப்பாக பணியாற்றினார். அவருடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இன்றைக்கு அந்த இளைஞரணியாக பொறுப்பேற்ற பின்பு இந்த கிளை முதல் இன்னும் கிளைக்கு கீழே இருக்கிற வாக்குச்சாவடி பூத்து கமிட்டின்னு சொல்றாங்க, அது வரைக்கும் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிர்வாகிகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு சேர அவர்களால் சந்திக்க வேண்டும். புதிதாக இருக்கிற இளைஞர்களுக்கு முதலமைச்சரின் மூலமாக அவர்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்க வேண்டும். தேர்தல் காலத்தில் இளைஞரணி எப்படி தேர்தலை சந்திப்பது என்கிற ஆலோசனையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தாய் கழகத்தில் இருக்கிற மூத்த முன்னோடி என்று சொல்லப்படுகிற பொதுச்செயலாளர் துரைமுருகன் கொண்டு தாய் கழகத்தில் இருக்கிற தலைமை நிர்வாகிகள், பல்வேறு மாவட்டத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தாய் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய உள்ளடக்கிய இந்த இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு என்பதை வடக்கு மண்டலத்திலே இருக்கிற நம்முடைய திருவண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு இளைஞர் செயலாளர்கள் நம்முடைய மாவட்டத்துக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணா சொன்னதை போல கடமை கண்ணியின் கட்டுப்பாடோடு அந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை சிறப்பாக நடத்திட வேண்டும் என்ற முயற்சியில் தான் ஒரு வார காலமாக அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பாக அந்த மாநில இளைஞரணியை சேர்ந்த 9 துணை அமைப்பாளர், இளைஞரணி செயலாளர் மாண்பு உதயநிதிக்கு உற்ற துணையாக இருக்கிற 9 மாநில இளைஞருடைய துணை செயலாளர். அதில் ஒருவர் தான் நம்முடைய கஜேந்திர பிரபு அவர்கள். இவர் இந்த பகுதியினுடைய மண்டல பொறுப்பாளர். நமக்கு இவரும் எங்களோடு இணைந்து அன்றைக்கு ஆலோசனை வழங்கி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இளைஞர்கள் அப்படி எதிர்பார்ப்பாங்க என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்வை இங்கே நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இதில் முதல் கட்டமாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இளைஞருடைய செயலாளர் தம்பி அண்ணாதுரை அவர்கள் அனுமதி பெறுவதற்காக காவல்துறையிடத்தில் ஒரு கடிதம் தந்தார். இப்படி ஒரு நிகழ்வை நாம் நடத்த போறோம் என்று கடிதம் தந்தார். அதற்கு காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் 17 கண்டிஷன் போட்டு இந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கினாதான் நாங்கள் உங்களுக்கு அனுமதி தருவோம் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. 17 கண்டிஷன் பார்த்துருக்குறாங்க. 3 பக்கம்
17 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 17 கண்டிஷனை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இந்த காலை வரைக்கும் அதற்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கிறோம். இதுதான் இந்த அழைப்பது. எல்லா மாநிலம் முழுதும் அனுப்பியிருக்கிற இந்த அழைப்பது தான் அந்த அளிச்சிருக்கிற இந்த நிகழ்வுடைய நிகழ்ச்சி. காவல்துறை 16 கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வை அனுமதியோடு இன்றைக்கு இந்த நிகழ்வை நாளை தினம் நடத்திருக்கிறோம். இதுல முதல்ல தீயணைப்புத்துறை அதனுடைய சான்று பெறணும். ஏன்னா எந்த விதமான அசம்பாவிதம் நடத்திவிடக்கூடாது, போதுமான கூட்டத்தை சமாளிக்க முடியுமா என்ற அடிப்படையில் மாவட்ட தீயணைப்பு மீட்புத்துறை அலுவலர் சோதனை செய்துவிட்டு இங்கே 2 ஃபயர் இன்ஜினியர் கூட விட்டுருக்கிறாங்க பாருங்க. அவங்க மறுப்பில்லா சான்று காலையில் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதற்கடுத்து செயற்பொறியாளர் இதெல்லாம் உறுதித்தன்மையோடு தான் இருக்குதா, மேடை உறுதித்தன்மையோடு தான் இருக்குதா, சிறப்பான அழைப்பு சிறப்பான செட்டுலாம் போட்டிருக்காங்களே, இதெல்லாம் காத்துக்கலாம் தாங்குமா, யாருக்கு இந்த விபத்து ஏற்படாதா, உறுதித்தன்மையோட தான் மேடையில் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்ற பொதுப்பணித்துறையை சேர்ந்த செயற்பொறியாளர் கௌதமன் அவர் இன்றைக்கு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு அவர் கொடுத்துருக்கிறார். இது வருகிறவர்களுக்கு அவசர காலத்தில் மருத்துவம் செய்யணும், இப்படிட்டா செய்யணும். அந்த அடிப்படையில் 2 சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பு மருத்துவமனையில் முதுநல மருத்துவ பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, காது மூக்கு தொண்டை பிரிவு, இருதய சிகிச்சை, நரம்பியல் மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், அல்ட்ராசவுண்டு, இசிஜி, எக்கோ, ரத்த பரிசோதனை மையம், மருத்துவம், இதை வழிநடத்துவதற்கு 150க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதை எல்லாம் சோதனை பண்ணிட்டு என்னுடைய இணைய இயக்குனர், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இணை இயக்குனர், ஜாயிண்ட் டைரக்டர் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது முறையாக தான் இருக்குது, இவங்க வர்ற கூட்டத்தை மருத்துவ செய்யக்கூடிய சமாளிக்க முடியும் என்ற அடிப்படையில் அவரும் மறுப்பில்லா சான்ற என்ஓசி அவரும் வழங்கியிருக்கிறார். இந்த நடக்கிற பகுதி என்பது மாநகராட்சி பகுதி. இந்த மாநகராட்சியில் வந்திருப்பவர்களுக்கு போதுமானவருக்கு கழிப்பிட வசதி, அது அன்னில் குடிநீர் வசதி, இவைகளெல்லாம் முறையாக பயன்படுத்துவதற்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்களா என்ற அடிப்படையில் அவர்களும் என்ஓசி கொடுத்திருக்கிறார். ஏறத்தாழ தண்ணீர் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 5000 லிட்டருக்குரிய தண்ணீர் குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் பாட்டில்கள், தண்ணீர் பாட்டில்கள், அது மாதிரி 500 இடங்கள், 500 கழிப்பிடங்கள். அதுக்கு நம்முடைய ஆணையாளர், நகராட்சி ஆணையாளர் அவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில் பார்த்து அதுக்கு மறுப்பில்லா சார்ந்த என்ஓசி நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே போன்ற இபி எல்லா இடத்திலும் வண்ண விளக்குகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதன் மூலமாக எந்த ஆபத்தும் வராது, ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்குது அப்படின்னு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அவர் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் அவர் பண்ணியிருக்கிறார். இது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம் அது முறையாக இருக்குதா என்ற அடிப்படையில் பிஎஸ் சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட் 1 அவை சிறப்பாக இருக்கிறதா என்று அவர்களும் கொடுத்துருக்கிறார். இப்போ இதெல்லாம் காவல்துறையில் கேட்டது, இதெல்லாம் முறையாக இருக்குதா, இதன் மூலமாக இது சச்சரவு கூட ஏற்படக்கூடாது அப்படின்னு. ஆடியோ சரியில்லைன்னு வச்சுக்கலாம், எங்கோ ஒரு இடத்துல கேட்டால் மொத்த பேர் அப்போ பிரச்சனை. இதெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணி சரியாக இருக்கிறதா என்ற அடிப்படையில் இந்த 14 நிபந்தனைகளை எத்தனை துறையில் சான்று பெறணும்னா நலப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மாநகராட்சித்துறை, பொதுப்பணித்துறை, பொதுப்பணித்துறையிலே மின்பகுதிகள் இருக்கு, அது மாதிரி வானொலி அதை டெஸ்ட் பண்ணுறதுங்க, இதெல்லாம் பொதுப்பணித்துறை இருக்கிறது எப்பயுமே.
அப்போ வந்து உணவு பாதுகாப்பு துறை, இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்டு இவர்கள்லாம் உணவு பாதுகாப்பு துறை, இப்படி 7 துறைகள் போன்றவர்கள் இதெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு சான்றிதழ்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதுல இந்த இடம் ஏறத்தாழ 150 ஏக்கரா இடம். இந்த காலி இடம் 150 ஏக்கரா உள்ள இதுல 1,30,000 நிர்வாகிகள் இங்க ஒன்று கூடுற அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. போல கணக்குப்படி பார்த்தோம்னாக்கா 2 லட்சம் நிர்வாகிகள் இந்த இடத்துல கூடலாம். ஆனால் நிர்வாகிகள் வடமண்டலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1,30,000 நிர்வாகிகள் வடமண்டலத்தில் இருக்கிறார்கள். கூடணும்னா 2 லட்சம் கூடலாம். ஆனால் நிர்வாகிகள் 1,30,000 பேர் தான் அந்த வடக்கு மண்டலத்தில் இருக்கிறார்கள். ஆனால் 1,30,000 பேர் நாளைக்கு கூடினாலும் எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. என்னோட வசதி என்பது 2 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதில் குறிப்பாக 2 லட்சம் பேர் வரணும்னா கூட ஏறத்தாழ 2,700 பேருந்துகள் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது என்னில் 500க்கும் மேற்பட்ட வேன்கள், கார்கள் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். 500க்கும் மேற்பட்ட வேன்கள், கார்கள் நிறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். அதே போன்று நான் ஆரம்பத்தில் சொன்ன போல 2 சிறப்பு மருத்துவமனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 150க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் நாளை தினம் பணியாற்றுவார். இன்றைக்கு மாலையிலிருந்து பணியாற்றுவார். 500 இடங்கள்ல கழிப்பறைகள். அதுல தன்னார்வலர்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல பாக்ஸ்ல தண்ணி எடுத்து கொண்டு கொடுத்து எமர்ஜென்சி அட்டன் பண்றதுக்காக 500 தன்னார்வலர்கள் போடணும்னு சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த 500 தன்னார்வலர்கள் யாருன்னா சமூக நோக்கங்களை கொண்டவர்கள். இதுல இளைஞர்களும் இருக்கிறாங்க. ஏற்கனவே திருவண்ணாமலை தூய்மை அரணை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த தூய்மை அரணை அமைப்பில் சார்ந்தவர்கள், ஏன்னா நம்ம எப்படியே தூய்மை சார்ந்தவர் தான் இருக்குது. ஒரு பக்கம் இளைஞர் அணி, ஒரு பக்கம் எம்பி தான் உங்களுக்கே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ரொம்ப வாரி கொடுத்துருப்பார். யாரு நம்ம எம்பி, இந்த பக்கத்தில் இளைஞர் இருக்கிற இப்போ புதுமணியில் இருக்கிற எம்எல்ஏ நம்ம மோபேகிரி, இவங்க எல்லாம் நான் உட்பட இங்கே நம்முடைய டாக்டர் கம்மியானபடி சேதர் பொருளாதாரம் அவங்களுக்கே தெரியும். கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ப்ளூ பேண்ட்டு மேலே மஞ்சள் சட்டை போட்டுன்னு குப்பைகளை சுத்தப்படுத்துறது. அதனால் இதில் வந்து இளைஞர் ஜாமீன்மார்களும் இந்த தன்னார்வலர்களையும் இதில் வந்து 500 பேரை ஈடுபடுத்துறதுக்கு வேணும்னு கேட்டாங்க. அந்த பட்டியலை தயார் செய்து இப்பொழுது எஸ்பியிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே பார்த்துருக்காங்க. இப்போ இதையெல்லாம் வாங்கி எதுவும் காரணத்தினால்தான் முறையாக, ஏன்னா அப்போ ஆம்புலன்ஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இவைகளெல்லாம் நாங்கள் ஆளும் சர்க்கார் என்கிற காரணத்தினால் ஆளுமைக்கு என்கிற காரணத்தினால் எந்த விதமான விதிகளும் இல்லாமல் காவல்துறை என்ன சொல்லுகிறதோ அந்த விதிகளுக்கு உட்பட்டு. இன்னொரு சிறப்பான நாளைக்கு பாருங்க, நீங்க சேர்ல பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சேர்லையும் குடிக்க தண்ணி பாட்டு என்ன சாப்பிட கொடுக்கும்போது தண்ணி பாட்டு கொடுக்க போறோம். ஒரு பாக்ஸ்ல அங்க கண்டெய்னர் தண்ணி அழைக்க வச்சிருக்கிறோம். இது நெல் அவனுடைய ஒரு சேர்லையும் சுகர் கவனம் எடுத்துக்கலாம் பண்ணலாம். அதுக்கு இது மாதிரி 10 பொருள் கொண்ட ஒரு கிட்டு அது இருக்குது. எல்லாம் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சிற்றண்டி மாதிரி ஒரு பை, அதில் வந்து தண்ணி பாட்டில் இருக்குது, மலாட்ட பருப்பு இருக்குது, சுகர் டவுன் ஆனாக்கா அதுக்கு வேண்டிய இருக்குது, ஊட்டச்சத்து நல்ல ஹைபிரிட் முந்திரி பருப்பு அது இருக்குது. இப்படி இந்த சிற்றுண்டி என்பது அவருக்கு எந்த விதமான அயர்வு ஏற்படாமல், மயக்கம் ஏற்படாமல் உடனே அது வந்து உண்றதுக்கு அதிகம் நாங்கள் சேஃப்டிக்காக அதிகம் ஒரு நாற்காலியிலையும் நாளை காலையில் 10 இருக்கோம், அதையும் வச்சிருக்கிறோம். அதனால் இது வந்து சிறப்பாக இந்த மண்டலத்தில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி
நாங்கள் தான் சொல்கிறோம் இதை வந்து இளைஞரணி நிர்வாகிகள் சந்திக்கிறது. நீங்களே நம்ம நண்பர்கள் எல்லாம் பேசுகிறாங்கன்றது இது என்னங்க மாநாடு மாதிரி இருக்குது, இது என்னங்க இளைஞரணி மண்டல மாநாடா அப்படின்னாங்க. உன் மனசுக்கு அப்படி தான் போட்டு அப்படியே வச்சுக்கப்பா அப்படின்னு. ஆனால் இதில் வந்து டேட்டாவோட வச்சுருக்கிறோம் நாங்கள் யார் யார் என்னென்ன நிர்வாகி அப்படின்றத. மாநில இந்த துணை அமைப்பாளர்கள் குழு அமைச்சிருக்கிறாங்க நாளைக்கு, அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போய் டேட்டாவோட இந்த நிர்வாகிகள்லாம் டிக் பண்ணி கரெக்டாக இது பண்ணிருக்கிறாங்க. அவ்வளோலாம் நாளைக்கு சீருடையோடு இளைஞரணி சீருடை என்னன்னா வெள்ளை பேண்ட்டு மேலே வந்து வெள்ளை டிஷர்ட்டு, அந்த யூனிஃபார்மோட தான் சீருடையோடு தான் நாளைக்கு இந்த இளைஞரணி தம்பிமார்கள் இதில் கலந்து கொண்டு முதலமைச்சருடைய உரையை நம்முடைய இளைஞருடைய அமைப்பாளர் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய பெருமையை வெளிப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள்லாம் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அத்தனை பேரும் அன்போடு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து எப்பயுமே உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு பழமொழி நூற்றுக்கடுத்து தான் ஓடுன்னு ஒரு பழமொழி. நெற்பயிர் இடங்கள்ல சில இடங்கள்ல வந்து களை இருக்குதான் தெரியும், அது ஏன்? அதனால் நான் உங்களை பேரை நான் பொறுத்து மதிப்பிடுவதில்லை. ஏதோ சில இடத்துல நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல கூட இடத்துல எந்தவித பப்ளிக்கு எந்தவித ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, இதுதான் முக்கியம். பப்ளிக்கு எந்தவித ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் ரோட்லையோ ஒரு என்ஹெச் ரோட்லையோ இந்த நிகழ்வை நடத்தணும்னு சொன்னால் அதனால் பப்ளிக் சஃபர் ஆவாங்க, டிராஃபிக் ஏற்படும், ஆனால் ஒரு விமர்சனம் இருக்கும் என்பதை உணர்ந்து இந்த இடத்தை வந்து யார் தேர்வு செஞ்சாங்கன்னா துணை முதலமைச்சர் இந்த இடத்த முதல்ல தேர்வு பண்ணார். ஏன்னா பப்ளிக் எந்த விதமான இடையூறு இருந்துடக்கூடாது அப்படின்னு இந்த இடத்த தேர்வு பண்ணார். தேர்வு பண்ணதோடு மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வழி பாதையே இல்லை, 3 வழி பாதை. ஒன்று இந்த பக்கம் வந்து மாநில தாங்கல் வழியா ஒரு பாதை வரலாம். இன்னொன்று அவரூர்பேட்டையில இருந்து பள்ளிவாசல் வழியா ஒரு பாதை வரலாம். இன்னொன்று எஸ்கேபிக்கு பக்கத்தில் மரப்பாம்பாடி வழியாக ஒரு பாதை வரலாம். இந்த 3 பாதையும் இருவழி பாதையாக ஏற்பாடு செய்திருக்கிறார். சிங்கிள் ரோடு கிடையாது, 3 பாதையுமே இருவழி பாதை. ஒன்று வரலாம், அதிலே போகலாம். அதனால் வர்றவங்க வழியை விட்டு போகலாம். அதனால் 3 வழி பாதையும் இதில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த இடத்தை துணை முதலமைச்சர் தேர்வு செய்ததுக்கு என்ன காரணம்னா, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் வாக்கு போகவர்கள் BLU-2 25,000 பேரை வைத்து இதே இடத்துல மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டார். சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னால் இல்லை 2 மாதத்துக்கு முன்னால் இப்போ 12,500 பேர் இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த வடக்கு மண்டலத்தை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் BLU-2 அதை இன்றைய துணை முதலமைச்சருடைய தலைமையில் அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு இந்த SIR-லாம் சிறப்பாக நடந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏற்கனவே நிகழ்வு நடந்த இடம் தான் புதிய இடம் அல்ல. அதனால இந்த இடத்த அவர் தேர்வு பண்ணார். அவருடைய ஆலோசனை போனில் என்னென்ன அவர் சொல்கிறாரோ அந்த ஆலோசனை கேட்டு இந்த மாவட்டத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய துணை சட்டப்பேரவைத் தலைவர், அதில் நாங்கள் கரெக்டாக பார்க்குற மாதிரி செக்கிங் பண்ணுற மாதிரி நம்முடைய சிறப்பு அவர்களும் எங்களோடு இணைந்து இந்த பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், இந்த சிறப்பு நாட்டுக்கு தெரிவித்து உங்களுடைய உதவி அத்தனை எனக்கு தேவை. நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.